இன்றைய அனுதின தியானத்திற்கான வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இதற்கு ஆங்கிலத்திலே நான் தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், டோன்ட் லேக் இன் ஜீல். உங்கள் உற்சாகத்திலே நீங்கள் குறையாமல் இருங்கள். அதைத்தான் இங்கே ரோமருக்கு பவுல் எழுதும்போது, நாம் ரட்சிக்கப்பட்டு காரியத்தை அறிந்திருக்கிறோம். ரட்சிப்பின் காரியம் என்ன என்று பார்க்கும்போது, எப்பொழுதும் நாம் அங்கே அசதியாக இல்லாதபடி தயாரான நிலைமையிலே யுத்த வீரர்களாக சர்வாங்க அந்த ஆயுதங்களை தரித்தவர்களாக எப்பொழுதும் யுத்தத்துக்கு தயாராய் நாம் இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாய் பிசாசுக்கு எதிர்த்து போராடத்தக்கதாய் யுத்தங்களை செய்ய யுத்த வீரர்களாய் இருக்க வேண்டும். போராயுதங்களை அணிந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியிலே, நாம் ஆவி என்று சொல்லும்போது தேவனுடைய பிரசன்னத்திலே நிறைந்தவர்களாய் கர்த்தருக்காக எழுந்து எப்பொழுதும் பிரகாசிக்கத்தக்கதான மக்களாக நாம் இருக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையினாலே நமக்கு சந்தோஷம் உண்டு. அந்த உற்சாகத்தின் ஆவியானவர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்து வெற்றியின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்குள்ளாய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். என்ன விதமான உபத்திரங்களாக இருந்தாலும் நாம் அந்த உபத்திரவங்களை எல்லாம் பொறுமையோடு நாம் சகித்து, அது மாத்திரமல்ல, அந்த யுத்தத்தை நாம் மாம்சத்திலே செய்யாதபடிக்கு ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருந்து அந்த யுத்தத்தை ஜெபத்தினாலே நாம் மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அசதியாய் இல்லாமல் ஆவியிலே அனல் உள்ளவளாய் இருப்போம். ஆமென்.